இருக்கு. வரப்போற வாரம் இந்த வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் இருக்குது. ஏன்னா இந்த வார கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வீட்டுக்குள்ள எதுவும் பெருசா பண்ணவே இல்லை. அவருக்கு தலைன்னு ஒரு பட்டத்தை கொடுத்து இந்த வீட்டை ஃபுல்லா பாத்துக்கொண்டா தருதலையா சுத்திட்டு இருந்தாப்ல. அதுல பிக் பாஸ் நேத்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு, எப்பா ஏய் உனக்கு அவ்வளவு பவரை கொடுத்திருக்கேன், தலைன்னு ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கேன், தனியா ஒரு ரூம் கொடுத்திருக்கேன், இவ்வளவு கொடுத்துமே அரோரா அரோரா அரோரான்னு சுத்திட்டியப்பான்னு சொல்லிட்டு ஆளு மனசு உடைஞ்சு பட்டத்தை புடிட்டு விட்டாப்ல. சோ அதை பார்த்துட்டு இருந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு தலை பட்டம் கிடைச்சிச்சுன்னா நம்ம தலை பதவிக்கு போனா இந்த வீட்டை பயங்கரமா வழி நடத்தணும், வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுல தலை இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வகையில நமக்கு தெரிஞ்சு போச்சு வரப்போற வாரம் கேப்டன்சி பயங்கரமா இருக்கும். சரி ஓகே, அந்த கேப்டன் யாரு அப்படிங்கறத இங்க மிகப்பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு. சோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன் வந்து கனி அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்ன ப்ரோ கனியா? புரியல ப்ரோ, என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ், கனி அவர்கள் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டனா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எப்படி ப்ரோ தேர்வு செஞ்சாங்க, என்ன கதை ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எனக்கு கிடைச்ச அப்டேட் நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். கண்டிப்பா அதுக்கு நீங்க லைவ் பார்த்தம்போது ஃபுல்லா புரிஞ்சுப்பீங்க. காலைல முதல் ப்ரோமோல நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். வீட்டுக்குள்ள ரெண்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த வார கேப்டன்சிக்கு அவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கேப்டன் வந்து அடுத்த வார கேப்டன்சிக்கு டைரக்டா டாஸ்க்ல ஃபைட் பண்ணலாம்னு இருந்துச்சு. துஷாரான தூக்கி விட்டுட்டு துஷார் கிட்ட அந்த பவரையும் உருவிட்டாங்க. அவர் அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சிக்கு ஃபைட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உருவிட்டு விட்டுட்டாங்க. அப்போ இன்னொருத்தர் யார் உள்ள போவா? ஏன்னா ரெண்டு பேரை மட்டும் மோத விட மாட்டாங்க, கண்டிப்பா இன்னொரு நபரை உள்ள எடுப்பாங்க. அப்ப அந்த நபர் யார் அப்படி சொல்லி பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாப்ல. என்னன்னா இந்த டாஸ்க்கை வின் பண்ணார்ல, இந்த ரன்னிங் டாஸ்க்கை வின் பண்ண நம்ம கமாருதீன். ஸோ கமாருதீன் அவர்கள் டைரக்டா அடுத்த வார கேப்டன்சி போட்டிக்கு போட்டி போடலான்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. ஸோ அதனால யாருமே அவரை ஒஸ்ட்டுக்கும் செலக்ட் பண்ண முடியல, பெஸ்ட்டுக்கும் செலக்ட் பண்ண முடியல. சரி ஓகே ப்ரோ, அப்ப மத்த அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா மத்த அந்த ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணப்பட்டவங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள், சபரி அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணதான் சம சிரிப்பா இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸே ஒரு கட்டத்தில் குழம்பிட்டாரு. ஏன்னா அவரே ஒரு மாதிரி குழம்பி இவங்க எல்லாரையுமே பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ண சொல்லிட்டு பாதியில கட் பண்ணிட்டு திருப்பி ரூல்ஸை மாத்தினார். அதுக்கப்புறம் தான் கமாருதீனே டைரக்டா கொண்டு வந்தார். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விடுங்க. சரி ஓகே, வீட்டுக்குள்ள எல்லாரையும் உட்கார வச்சு பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல எதுவுமே சொல்லல பிக் பாஸ், வெறுமனைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அரோரா அவர்கள் எந்திரிச்சு வந்து யாரை சொல்றாங்கன்னா நான் துஷாரையும் கமாருதீனையும் சொல்றேன்னு சொல்றாங்க. இது எனக்கு பார்த்துட்டு ஆச்சரியம்லாம் இல்லை, மக்கள் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. பட் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இவங்க ஏன் எதிர ரெண்டு பையன் அப்படின்னு சொல்லி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இதுல பெரிய சிரிப்பு என்னன்னா, எப்படி நீங்க துஷாரை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்றீங்க? அந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுனதுக்கா அதை மட்டும் வச்சு நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்றீங்களா? என்னங்க கொடுமையா இருக்குது. அவனை நேத்து தான் பிக் பாஸ் பிடிச்சி மண்டை நடிச்சு தலைப்பட்டத்தை பிடிக்கிருக்காரு. ஏன்னா அந்த வீட்டுக்கு அவன் எதுவுமே பண்ணல, சரியா எதையும் மேனேஜ் பண்ணலன்னு. அப்புறம் எப்படி அவன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆவான் அதுவும் தெரியல. ரெண்டாவது கமாருதீன் செலக்ட் பண்றாங்க அரோரா. கொஞ்சம் கூட நியாயம் வேணாமா? அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்ட பந்தயத்துல தான் ஜெயிச்சாரு. மற்றபடி இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணல. மற்றபடி ஒரு சில விஷயங்கள் பண்றாரு, தூக்குறாரு. யார? உங்களை தான் தூக்குறாரு, தூக்கிட்டு சுத்துறாரு, ஆடுறாரு, மாடுறாரு, அந்த மாதிரி விஷயங்களை பண்றாரு. அதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மரா? ஓகே புரிஞ்சு போச்சு ப்ரோ. இவங்க இந்த வீட்டில் நடந்த விஷயத்தை வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த ரெண்டு பேரும் அவங்க கிட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த விஷயத்தை வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க போல. வேற லெவல். அரோரா தான் மரண மாஸ் பண்றாங்க. அடுத்ததான் விஜய் பாரு போயிட்டும். விஜய் பாருமே கமாருதீனே துஷார் யாரையும் செலக்ட் பண்ண நினைக்கிறேன். விஜய் பார் வந்து எஃப்ஜே, இன்னொன்று துஷாரே கமாருதீன் யாரையும் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு இவங்களும் சூப்பரா பண்ணாங்க, வேற லெவலில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே இவனை மாத்தி அங்கே இங்கமா சொல்லிட்டு இருக்கோம். பிக் பாஸ் குழம்பி நிப்பாட்டிட்டார். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, இது தப்பா போகுது, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. கமாருதீனை யாருமே பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு செலக்ட் பண்ண முடியாது. கமாருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டா அடுத்த வர கேப்டன்சிக்கு செலக்ட் ஆகுறாரு. ஸோ அடுத்த வர கேப்டன்சிக்கு போட்டி போடுவாருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம் தனியா உட்காருங்க, பிக் பாஸ் ஹவுஸ் தனியா உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்? இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்றாங்கல்ல, அந்த ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் தான் அந்த கேப்டன்சிக்கு போட்டி போட முடியும். அது மட்டும் இல்லாம கேப்டன்சிக்கு போட்டி போடுறது வெறுமனைக்கு பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் தான் போட்டி போட முடியும். அது உங்களுக்கு தெரியும்ல, டீலக்ஸ் ரூமால போட்டி போட முடியாது. ஸோ வெறும் பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸ் மட்டும் தான் போட்டி போட முடியும். அதனால இப்படி பிரிச்சு உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் ஹவுஸ் மெட்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுல எல்லாருமே சொன்னது யாரை தெரியுமா? கனி அவர்கள், சபரி, விக்கல்ஸ் விக்ரம். இதுல விக்கல்ஸ் விக்ரமுக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, அவர் இந்த வீட்டுல நிறைய புது விஷயங்களை கத்து கொடுக்காரு, நல்ல ஆக்டிவா இருக்காரு, யாராவது ஒரு தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்றாரு, டாஸ்க்ல இறங்கி விளையாடுறாரு, பேச வேண்டிய இடத்துல பேசுறாரு, எல்லா விஷயங்களும் இருக்கு அவர்கிட்ட.
அதனால அவர் வந்து எங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரா தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு விக்கல் சுக்ரம் கொடுத்தாங்க. அடுத்த கனி அவர்களுக்கு எல்லாரும் கொடுத்தது என்ன தெரியுமா? கனி அவர்கள் ஒரு மாதிரி தாய்மை பண்போட இருக்காங்க, எல்லார்கிட்ட நல்லபடியா பேசுறாங்க, எல்லார்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாங்க, அவங்க அழகா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க, வீட்டுல என்ன சண்டை நடந்தாலும் அதை அழகா கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கனி அவர்களுக்கு குத்துறாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ண சொன்னா உங்களுக்குள்ள நீங்க என்னத்தை பார்த்து பழகுனீங்களோ அதுல போய் பெஸ்ட்டா செலக்ட் பண்றீங்களா? வீட்டுக்குள்ள என்னடா பண்ணாங்க? சண்டையை போட்டாங்களா, கண்டென்ட் கொடுத்தாங்களா, டாஸ்க் விளையாடினாங்களா, அதை வச்சு பெஸ்ட் கொடுங்கடா. எப்பா இவனை எப்போவுமே பெஸ்ட் ஒஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனலாவே எடுத்து பண்ணிட்டு இருக்கானு ப்ரோ. ஸோ இல்லை கனி அவர்களுக்கு நிறைய பேர் இப்படி சொன்னாங்க. சபரிக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கேயும் பெரிய சிரிப்பு. சபரி நினைச்ச விஷயங்கள் நடக்குது. சபரிக்கு வந்து சபரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷர். வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல போய் நின்று ரெண்டு சைடும் கேட்டு அதை கரெக்டாக பேச்சு விடுறாரு. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட அந்த கேப்டன் ஆகக்கூடிய திறமை இருக்குது. கேப்டன் ஆனார்னா கண்டிப்பாக வரப்போகிற வரத்தை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவார். வீட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சபரி குத்துறாங்க. எல்லாரும் சேர்ந்து சபரிக்கு போட்டு குத்திட்டு இருக்காங்க. இதில் அதிகப்படியான ஓட்டுகள் கனி அவர்கள் தான் வந்துச்சு. 9 ஓட்டுகள் நினைக்கிறேன். 9 ஓட்டுகள் கனி அவர்களுக்கு வந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பிபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டீலக்ஸ் வந்து சொல்றாங்க. டீலக்ஸ்லயுமே நிறைய பேர் சேம் இதே தான் சொன்னாங்க. விக்கல் சுக்ரம் கனி அக்கா சபரி இப்படிதான் மாத்தி மாத்தி வந்துச்சு. மற்றபடி யாருக்குமே வரல. இதுல நம்ம கனி அக்கா 9 ஓட்டை வாங்கி அடுத்த வர கேப்டன்சிக்கு போட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அடுத்தது விக்கல் விக்ரம் சபரி இவங்க 2 பேருமே 6 ஓட்டுகள் வாங்கி வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஆனா யாரா ஒருத்தர் தான் உள்ள போக முடியும். 2 பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் உள்ள எடுப்பாங்க. அந்த வகையில சபரி ஒரு ஃபன் பண்ணாப்ல திருப்பியும் தன்னோட நாடகம் என்னன்னா, ஐயோ மைக் அங்க போயிட்டு, என்னன்னா 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. 2 பேருக்கு 6 ஓட்டுகள். அப்ப இதுக்கு முன்னாடி சீசன்ல என்ன பண்ணுவாங்க? திருப்பி அந்த 2 பேர் ஃப்ரண்ட்ல போய் நின்று இவங்க எல்லாரையும் ஓட்டு போட வைப்பாங்க. திருப்பி உங்களை சொல்ல வைப்பாங்க. அதுல யாருக்கு அதிகப்படி ஓட்டுகள் வருதோ அவங்கள வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் சபரி என்ன பண்றாருன்னா ஃப்ரண்ட்ல போய் நின்றுட்டு விக்கல் சுக்ரம் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டான பிளேயர். அவர் இந்த வீட்டை பயங்கரமா மேனேஜ் பண்ணுவார், செம்மையா கொண்டு போவார். ஸோ அதனால என்னோட கெஸ் படி விக்கல் சுக்ரமே இருக்கட்டும், நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பதவியை விட்டு போறாரு. எப்படி அவர் வந்து விட்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறாராம். போனோன்னா எல்லாரும் கைத்தட்டல். அவர் இதை தான் எதிர்பார்க்கிறாரு ப்ரோ. அவர் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், நாக்கப்படுங்கிற சாரி நல்லபடியா பண்றவர், அந்த மாதிரி காண்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ எல்லாரும் கைத்தட்டல் சபரிக்கு. சூப்பர்ரா விக்கல் சுக்ரம் ப்ரோ, சூப்பர்னு கைத்தட்டல். நான் அப்பவே தெரியும் பிக் பாஸ் எப்படி ரிட்டர்ன் ஃபன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அப்போ இவன் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு பாஸ் நாங்க வந்து பெஸ்ட்ல விக்கல் விக்ரமையும் கனியும் செலக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. பிக் பாஸ் ரொம்ப நேரம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் செலக்ட் பண்ணியாச்சா, ஓட்டுகள் போட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா பாஸ் விக்கல் விக்ரம்னோடனே விக்கல் விக்ரமா அது சபரி தானே இது பண்ணாரு, நீங்களாம் ஓட்டு போடலையா, நீங்க ஓட்டு போட்டு சொல்லுங்கப்பான்னு சொல்லி சொன்ன பிறகு திருப்பி ஓட்டு போடுறாங்க. திருப்பி சபரி அவர்களுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வருது. ஸோ இந்த அடிப்படையில் சபரி கனி இவங்க 2 பேரும் அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு போட்டி போட போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அந்த டாஸ்க் எல்லாம் வின் பண்ணனால நம்ம கமாருதீனும் டேரக்டா கேப்டன்சி போட்டி போடுறாங்க வந்துட்டாப்ல. இந்த 3 பேர் தான் கேப்டன்சிக்கு போட்டி போடுறாங்க. ஸோ 2வது ப்ரோமோல ஒரு சீன்ல கவனிச்சிருப்பீங்க, ஒரு 3 பொம்மை உள்ள வச்சிருக்காங்கல்ல, அதுதான் கேப்டன்சி டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கேப்டன்சி டாஸ்க்கு. அது என்ன மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு தெரியல. ஏன்னா 3 பொம்மை மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட்ல போட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த டாஸ்க் வந்து என்ன மாதிரி அதை எனக்கு புரிய மாட்டேங்குதா. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கத்தி குத்துங்க, இல்லை இந்த கேப்டன் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியுறவங்களுக்கு நீங்கள் மாலை போடுங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. 3 பொம்மையை அங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த 3 பொம்மை அங்கே இருக்குது. அதனால தான் நம்ம கமாருதீன் நல்லா உட்காந்துருக்காப்புல. கனி அவர்கள் அதிர்ச்சியாகி பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, சபரி அவர்கள் அந்த சைடில் நிற்பாங்க. அந்த ப்ரோமோவில் உங்களால் கவனிக்க முடியும். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது கனி அவர்கள் வின் பண்ணதாக ஒரு நியூஸ் வருது. ஓகேவா? கனி அவர்கள் தான் வின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் இன்னும் அஃபிஷியல் ஆகலை. நான் லைவில் கவனிச்சேன்னா ஒருவேளை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் படி கனி அவர்கள் தான் சொல்லி வந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கனி அவர்கள் இந்த கேப்டன்சியை வின் பண்ணிட்டாங்கன்னா வரப்போகிற வாரம் நிறைய விஷயம் ஓகேவா போகும். கண்டிப்பா நிறைய விஷயம் ஓகேவா போகும். இந்த அன்பு கேங் வந்து பயங்கரமா அன்புகளை பரப்புவாங்க. அப்படியே காதல் அன்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிதக்கும். எல்லாம் அந்த இதில் தான் மிதந்துட்டு இருக்கோம் அந்த மொத்த வீடுமே. பட் அதுக்கு ஆப்போசிட்ல விஜய் பாரு வச்சு சம்பவம் செய்வாங்க. கண்டிப்பா விஜய் பாரு வச்சு சம்பவம் செய்வாங்க. உங்க அன்பெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, எங்க வீட்டுக்கு விளையாட வந்திருக்கீங்களா, அன்பு காட்ட வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சம்பவம் செய்வாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஒயில் கார்டு உள்ள வராங்க. ஸோ ஒயில் கார்டை பொறுத்தவரை யார் யார் வரப்போறா அப்படிங்கிற விஷயம் இன்னும் கிளியர் ஆகல. ஒரு சில பேர் வந்திருக்குது, அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நானே திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கேன் அவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறேன், பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆனவங்கள அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லை ஒவ்வொருத்தரையாச்சும் லீக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இன்னொரு விஷயமும் வந்துட்டு இருக்குது, பழைய போட்டியாளர்கள் உள்ள வரதான் வந்துட்டு இருக்குது.
பழைய போட்டியாளர்கள் யார் யார் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. பட் இது கன்ஃபார்ம் ஆகலை. பட் நான் அங்கேயும் கவனிக்க முடிஞ்சு சீசன் 7 சேர்ந்த தினேஷ் அவர்களும் மாயா அவர்களுமே ஏதோ வர்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது எப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கனி அவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும்? மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.